34 வயதாகும் முகமது ஷமி அவர்கள் கடந்த ஆண்டில் நடைபெற்ற ஒருநாள் உலகக்கோப்பையில் 24 விக்கெட்டுகளை கைப்பற்றி அதிக விக்கெட்டுகளை கைப்பற்றிய பவுலராக திகழ்ந்த நிலையில அடுத்த காலில் காயம் ஏற்பட்டு வலிக்காக அறுவை சிகிச்சை செய்து கொண்டாரு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருடம் வரைக்குமே கிரிக்கெட் விளையாடாமல் இருந்துட்டு இருக்காரு. சமீபத்தில் நியூசிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட்ல இந்தியா தோற்ற பிறகு முகமது ஷமி முழு ரன்னப்ல ஓடி வந்து பந்து வீசிய வீடியோ வெளியிடப்பட்டது. இதனால நியூசிலாந்துக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியிலேயே ஷமி சேர்க்கப்படுவார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நியூசிலாந்து தொடர்ல ஷமியை சேர்க்கல. அடுத்து நவம்பர்ல 22ஆம் தேதி துவங்கவுள்ள ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரிலுமே முகமது ஷமி அவர்களை சேர்க்கல. முகமது ஷமி இல்லாத காரணத்தினால இந்திய அணியுடைய அனுபவம் இல்லாத ஆகாஷ் தீப், அர்ஷித் ராணா, நிதிஷ்குமார் ரெட்டி, பிரசித் கிருஷ்ணா போன்ற பவுலர்களுடன் இந்தியா விளையாட சென்றுள்ளது. ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது சிராஜ் ஆகியோர் மட்டுமே அனுபவமிக்க பவுலர்களாக இருக்காங்க. இதுல சிராஜ் சமீப காலமாகவே ரொம்பவே சொதப்பிட்டு இருக்காரு. அது இந்திய அணிக்கு ரொம்பவே பின்னடைவை ஏற்படுத்துது. இதனால ஆஸ்திரேலிய டெஸ்ட் தொடருக்கு முகமது ஷமி நிச்சயம் தேவை அப்படின்னு பலருமே சொல்லிட்டு இருக்க நிலையில தற்போது முகமது ஷமி ரஞ்சி கோப்பை போட்டியில விளையாடி இருக்காரு. பெங்கால் அணியில இடம்பெற்றிருக்கும் முகமது ஷமி அவர்கள் மத்திய பிரதேச அணிக்கு எதிராக முதல் இன்னிங்ஸ்கள்ல 19 ஓவர்களை வீசி 54 ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து 4 விக்கெட்டுகளை தட்டி தூக்கியிருக்காரா. ஆகையால தற்போது ஷமி அவர்கள் இந்திய அணியில இணைய உள்ளார் அப்படின்ற செய்தி கிடைச்சிருக்கு. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.